இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பிரச்சனையின் மத்தியில மனிதர்களிடம் ஆறுதல் தேடுறாங்க. பிரதர், நான் நல்லா இருந்தப்ப என் கூட எல்லாரும் இருந்தாங்க, அநேகருக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன், அநேகருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப என் கூட யாருமே இல்ல, ஆறுதலான வார்த்தை சொல்ல கூட யாருமே இல்லைன்னு நீ கலங்கி இருக்கின்றாயா? என் மகனே, மகளே, லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து நயின் என்ற ஊர் வழியாக செல்லுகிறார். அங்கே இறந்த ஒரு இளைஞனை பாடையிலே கொண்டு வராங்க. அந்த இளைஞனை பெற்றெடுத்த தாயோ ஒரு விதவையாக இருந்தால், கைப்பெண்ணாய் இருந்தால், ஆறுதலற்று அவர் வந்து கொண்டிருந்தார். இயேசுவோ அந்த தாயை பார்த்து சொன்னார், அழாதீர். மனிதர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாங்கன்னா வெறும் வார்த்தைகள்ல மாத்திரம்தான் கொடுக்க முடியும், தீர்வை கொடுக்கவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு தெரியுங்களா? இந்த தாயை பார்த்து சொன்னார், அழாதீர் என்றார். அதோடு கூட அவர் நிக்கல, தன் கரத்தை நீட்டி பாடையை தொட்டு இறந்த இளைஞனை உயிர் தெழச் செய்தார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அந்த இளைஞனை இந்த தாயிடம் ஒப்படைத்தாராம். இறந்தவன் எழுந்தான். இயேசு கிறிஸ்து உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுபவர் மாத்திரமல்ல, உனக்கு தீர்வை கொடுப்பவர். கடவுள் மாத்திரம்தான் உனக்கு தீர்வை கொடுக்க முடியும். அவரிடம் நீ ஆறுதலை தேடு.